அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்று வரும் பொழுது மக்களின் மீது நம்பிக்கை வச்சு வாக்களிச்சு ஓட்டு போட்டு ஜெயிச்சா நான் எம்எல்ஏ. நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என் மீது நம்பிக்கை வச்சு எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்தா நான் அமைச்சர். ஆனால் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்றைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் பக்கத்தில் MCA PhD இருக்கு பார்த்தீங்களா, நான் மறையும் வரைக்கும் என் கூட இருக்கேன். அதனால அது அழியாத செல்வம் என்று நாம சொல்லிக்கணும். வெறும் கிளாஸ் ரூம் மட்டும் போயிட்டு இருந்தாங்க. நம்ம துணை முதலமைச்சர் சொல்லிட்டே இருக்காரு பார்த்தீங்கன்னா, வெறும் கிளாஸ் ரூம் உன்னால தியரி மட்டும்தான் உன்னால சொல்லி தர முடியும். ஆனால் பிளே கிரவுண்டு மட்டும்தான் ஒரு வாழ்க்கைக்கான பாடத்தை சொல்லி தரும் என்று சொல்லுற மாதிரி இந்த பிளே கிரவுண்டுக்கு வாங்க, விளையாடுங்க. சமுதாயத்துக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செய்து தருவதற்கான பணியில் நாம் நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. அந்த விதத்தில் இன்றைக்கு பாரத சாரண சாரண இயக்கத்தினுடைய இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த இயக்கத்தை ஆரம்பித்து ஏறத்தாழ 50 ஆண்டுகள் சாதாரண விஷயமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது பொன்னெழுத்துக்களால் என்றைக்குமே பொறிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன். இந்த பள்ளிக்கூடத்தை சார்ந்திருக்கின்ற நம்முடைய சாரண சாரண இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் இன்னும் நம்முடைய பிள்ளைங்களை ட்ரைனிங் பண்ணுங்க. வெறும் 3 ஃபிங்கர் சல்யூட் மட்டுமே பத்தாது. இது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, இது ஆரம்பிக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன, அந்த காலத்தில் இது பேடன் பவுல் ஆரம்பிக்கும் போது எதற்காக இது ஆரம்பிக்கப்பட்டா என்பதெல்லாம் எடுத்து சொல்லுங்க பிள்ளைங்களுக்கு. தியரி நாலேஜ் உள்ள போக போக நாம தங்களையும் சார்ந்து நானும் இந்த சமுதாயத்தில் ஒரு லீடராக நான் வருவேன். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 பேருக்கு என்னால் உதவி பெற முடியும் என்கின்ற ஒரு எண்ணத்தை இந்த பிள்ளைகளுக்கு விதைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் கடமையும் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் இன்றைக்குமே நீங்கள் மறந்துடக்கூடாது. வருகை தந்திருக்க நீங்கள் இந்த 50 ஆண்டு காலம் மட்டுமல்ல, இன்னும் 100 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் பல்வேறு விதமான பணிகளை உங்களை முழுமையாக நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். மூர்த்தி அண்ணனும் சில கட்டளை எங்களுக்கு இருக்கிற துறை சார்ந்து கண்டிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்தை கொண்டு சென்று எதெல்லாம் எங்களால் செய்ய முடியுமோ இந்த பள்ளிக்கூடத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த கல்வி வளர்ச்சிக்கு எங்களால் எது செய்ய முடியும் அதை நாங்கள் செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றோம். தங்கத்தமிழ் சொன்னது போல ஏறத்தாழ இப்போ இந்த கல்வியாண்டு மட்டும் 46,767 கோடி ரூபாய் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு என்று நாம் ஒதுக்கீடு செய்திருந்தோம். இது இல்லாமல் ஹையர் எஜுகேஷன் என்று வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அதற்கு தனியாக ஒரு 5,000 கோடி என்று வரும்போது ஒட்டுமொத்தமாக இந்த எஜுகேஷன் என்று வரும்பொழுது கிட்டத்தட்ட 51,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற கோடியை நாம் ஒதுக்கீடு செஞ்சோம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு மாநில அரசு 51,000 கோடியை ஒதுக்கீடு செய்யுது. ஆனால் ஒரு ஒன்றிய அரசு ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட இந்த நிதியின் அளவு வெறும் 78,000 கோடி தான் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு இந்த கல்வி என்று வரும் பொழுது ஒரு திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முக்கியத்துவம் தருகிறார் என்பது